மக்களே விதவிதமா போஸ்ட் போடுவாங்க. பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆயிறாதீங்க. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்து 4 வகையா வரும். Q1, Q2, Q3, Q4. கம்பெனி வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவ வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்தியால பார்த்தீங்கன்னா, Q1, Q2, Q3, Q4 இருக்கும். ஏப்ரல், மே, ஜூன் வந்து ஒரு குவார்ட்டர் நடக்கும். அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஜூலை, ஆகஸ்ட்ல வரும். அதே இது Q2 வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் நடக்கும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர் கிட்ட வரும். Q3 பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் நடக்கும். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி அந்த மாசம் வரும். Q4 வந்து ஃபைனல் குவார்ட்டர். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் கிட்ட நடக்கும். ஏப்ரல், மே கிட்ட ரிசல்ட் வந்துரும். ஸோ இந்த ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற டோட்டலா தான் பார்ப்பாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு. குவார்ட்டர் வைஸ் வந்து ஷார்ட் டெர்மாக்கு பார்ப்பாங்க. ஆ டோட்டல் ஃபைனான்சியல் இயருக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கு லாங் டெர்ம்ல பார்ப்பாங்க. மத்தபடி இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.